ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக புதினா தலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பூண்டு இஞ்சி அப்படியே தனியாக உளிச்சு கூட சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சாச்சு, கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே நான் வந்துட்டு வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் புளிக்குழம்புக்காக வேக வச்சேன், இப்போ கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த கொண்டைக்கடலையே நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்திக்க போகிறோம். இது வந்துட்டு 1 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு ஒரு 4-5 விசிலுக்கு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாஃப்டாக. இதையும் இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட் அரைக்க தேவையில்லை, பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டக்கூடாது. இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா உள்ள மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைஸில் உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை உருட்டிட்டு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. பிரியிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவும் கொஞ்சமாக மைதா மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி உருட்டியும் போடலாம், நீங்கள் வடை மாதிரி தட்டியும் போடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிறேன் இந்த உருண்டைகளை போட்டுடலாம். ரொம்ப நிறைய உருண்டைகளையும் அட் அ டைமில் போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனேயும் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி விடலாம். அடுத்த சைடு பாருங்காமல் அடுத்த சைடு டர்ன் பண்ணி விடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்துட்டு இது இந்த கோலா உருண்டை மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் ரிச் சூப்பர் டேஸ்டியான ஒரு கோலா உருண்டை. நல்லா இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் அது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் அதிகமாக வரும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கலர் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா இந்த எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு பாருங்க, சூப்பரான நம்மளோட கொண்டைக்கடலை கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. இது பெருசாக எண்ணெயெல்லாம் இழுக்காது. பாருங்க, சூப்பராக நம்மளோட முறுமுறுன்னு அருமையான ஒரு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு கொண்டைக்கடலை வச்சு. மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பரான ஒரு கொண்டைக்கடலை கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள்.